உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. அன்பு, உனக்கு இவங்க தான் மெஹந்தி போட வந்திருக்காங்க. இவங்களா? ஆமா அன்பு, நீங்க ஆரம்பிங்க. நான் உங்க முகத்தை பார்க்கணும். ஆஹா, அவங்க வழக்கப்படி அவங்க முகத்துல காமிக்க மாட்டாங்க. இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நான் தான் உனக்கு மெஹந்தி வச்சு விட போறேன். முடியாது. என்ன முடியாது? நான் தான் வைப்பேன். சரி, முடிஞ்சா செஞ்சுக்கோங்க. விஸ்வா சார், இது நீங்க தான் எனக்கு தெரியும். முகத்தை காட்டுங்க. காட்டுங்க. ஐயோ, ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் சத்தியம் பண்ண மாதிரி உனக்கு மெஹந்தி வச்சுட்டேன். என் அன்பரசிக்கு என்ன தவிர வேற யார் இவ்வளவு அழகா போட்டு விடுவா சொல்லு? இந்த மருதாணி எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு நீ என்னை காதலிக்கிறன்னு அர்த்தம். காலையில வந்து நான் உன் கையை பார்ப்பேன். ஓகே, குட் நைட். பாய் சார். பாய். அன்பு, எவ்வளவு அழகா மெஹந்தி வச்சிருக்காரு சார். ஏன் அன்பு ஒரு மாதிரி இருக்க? மஞ்சு, நாம எந்த நேரத்திலயும் உஷாரா இருக்கணும். இல்லனா இந்த கல்யாணமே நின்னுடும். அதோட அப்பாக்கும் அசிங்கமாயிடும். ஹே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ ஏன் ஓவர் திங்க் பண்ற? அம்மா, எனக்கு மருதாணி வச்சு விடு. என்னடி இது புதுசா கேக்குற? அன்பரசிக்கு விஸ்வா மருதாணி வைக்க முகம் தெரியாத மாதிரி கெட்ட போட்டு போயிருக்காருமா அவரு. நான் சும்மா விட்டுருவேனா? அந்த மெஹந்தில நான் ஒரு கெமிக்கலை கலந்து வச்சிருக்கேன். காலையில எழுந்து பார்க்கும்போது ஒட்டு மொத்த கையும் வெந்து போயிருக்கும் அவளுக்கு. என்னடி சொல்ற? ஆமாமா, விஸ்வா மெஹந்திய அவளுக்காக ஒரு ஆள்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. நான் அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த மருதாணியில கெமிக்கலை கலக்க சொல்லிட்டேன். அததான் இப்போ அவ கையில வச்சிருப்பாரு. மார்னிங் எழுந்து பார்த்தா அவ கை ரெண்டும் வெந்து போயிருக்கிறது உறுதிமா. அதுவும் இல்லாம என் கையில இருக்க போற மருதாணி நல்ல செவந்து போயிருக்கும். அத நான் போய் விஸ்வா கிட்ட காட்டி இப்பவாச்சும் என் காதல புரிஞ்சுக்கோங்க விஸ்வான்னு சொல்லி காட்டுவேன். இந்தம்மா வச்சு விடு. செல்லம், ஏய், நீ வாடி, நான் வச்சு விடுறேன். வா.
அவ கிடக்கா, நீ வா. இந்தாங்க பாட்டி. மா, நாளைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் 1,60,00,000 ரூபா வேணுமா? நாளைக்கு இதை கொடுக்கலன்னா ரொம்ப சிக்கலாயிடுமே சந்திரா. இல்லைம்மா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பணம் கேட்டிருக்கேன், எப்படியாவது வந்துடும்மா. ம். நீங்கள் நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. ஆ. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும். இது வரைக்கும் சமாளிச்சிட்டோம். நாளைக்கு சந்திராவுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிட்டா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடுவோம். அதே மாதிரி தீர்ப்போம் நாளைக்கு நல்லபடியாக வந்துடணும் கடவுளே. முருகா, என்ன எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அம்மாவை பாம்பு கொத்துற மாதிரி வருது. ஒருவேளை ஏதாவது நடந்துருமோன்னு பயத்திலே படுத்ததால இப்படி ஒரு கனவு வந்திருக்குமோ? எப்படியாவது இந்த மேரத்தான் போட்டியில ஜெயிக்கணும். அந்த பணத்தை அப்பா கிட்ட யார் மூலமாவது கொண்டு போய் சேர்க்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.